நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். தேவன் வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் காரியத்துக்கு போவா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மரத்தின் கீழ் இருந்தான். கீழோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினெகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூதின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாமல் இருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேத் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனே என்று பேர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, சேதனம் இல்லாத இந்த தானியத்துக்கு கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுதத்தாரி அவனை பார்த்து,
உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும். அப்படியே போம். இதோ உன்னுடைய இடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள். ஏறி போவோம். இதோ எதிரே வைத்துக் கொண்டிருந்த விட்டு பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறிவார், கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கைகளாலும் தொடர்ந்து ஏறினார். அவன் பின்னாலே ஏறினார். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் அப்பொழுது யோனத்தான் பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடு பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் அதிகரித்தது. அப்பொழுது சவுல் என்றான். சவுலும் ஒருவருக்கு விரோதமாக இருந்தது. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி இருக்கு இஸ்ரவேலர்கள் சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறது கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்கள் நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியா ஜனங்கள் கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. இந்த ஆணையை யோனத்தான் தன் கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சதிக்கப்பட்டவன் என்று உங்களுடைய இருக்கிறார். என் தேசத்தின் சமயப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே
என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் புசித்திருந்தால் எத்தனை நலமாக இருக்கும். வெளிச்சத்துக்கு மிகவும் என்றான். வெளிச்சம் அடித்தபோது அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்துக்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவர் தங்கள் நாட்டையும் தங்கள் நாட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நான் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் தேவ சந்நிதியில் பெலிஸ்தரை தொடர்ந்து என்று விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு வந்து இந்த என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருந்து நான் என் குமாரனாகிய யோனத்தான் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களை கட்டினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாக இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் கையில் இருக்கிற ஒரு ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம், தேவன் துணைமிக்க அவன் விட்டு காரியத்தை நடத்திட்டான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சகோதரருக்கு ஜனங்கள் விட்டார்கள். சவுல் இப்படி சவுல் இஸ்ரவேல் ராஜபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவருக்கு அவர்களை தீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் நேரம், இளையவள்
மாரத்தி. அவருடைய செல்வாபதியின் பேர் அப்னேர். அவருடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. ஒரு பலசாலியை ஆகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரும் ஏசாயா 58ஆம் அதிகாரம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீட்பையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. நீதி செய்த போல் அவர்கள் நாளோறும் என்னை தேடி என் நீதி நியாயங்களை விசாரித்து தேவனிடத்தை நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது நீர் அதை அறியாமல். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாக இருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் நாளை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு இதை பிரியமான நாளும் சொல்லுவேன். சட்டத்தின் கட்டுகளை அழைக்கிறதும் முகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் உன் சுகத்தை நீ சத்தம் விடுவாய். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து தூக்கப்பட்ட ஆத்மாவை பூர்த்தியாக்கினாய். அப்பொழுது இருளில் வித்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை மேலும் தோன்றினவர்கள் முதல் தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய உன் சொந்த பேச்சை பேசாமல் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் இஸ்ராமை பெற்றான். இஸ்ராம் பெற்றான். அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான்.
ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான். ரெகொபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாசை பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான். எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமானை பெற்றான். ஆமான் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் சொரோபாபேலை பெற்றான். சொரோபாபேல் அபியத்தை பெற்றான். அபியத் இலியாக்கீமை பெற்றான். இலியாக்கீம் பெற்றான். பெற்றான். எலியோத்தை பெற்றான். எலியோத் எலியாசரை பெற்றான். எலியாசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் தாவீது வரைக்கும் காலம் வரைக்கும் காலம் முதல் 14 தலைமுறைகளும் தாயாகிய மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரவில்லை. கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு மீன்பாக இருந்து அவரை அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு யோசேப்பு நன்றியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உறுதியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது ரட்சித்தார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரிலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கண்ணியை கட்டளையாகி பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று கூப்பிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு மனைவியை கேட்டுக்கொண்டு அவரை அறியாதிருந்து மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதுவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவில் அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிறந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்களுக்கு கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூக்கத்தையும் வெள்ளித்தளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோது நடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு கொலை செய்ய தேடுவான்,
வரவழைத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏறோது நான் சாஸ்திரத்தை வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு அனுப்பி காலத்தின்படியே எல்லைகளிலும் செய்தான். உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீங்களும் தேசத்துக்கு எச்சரிக்கப்பட்டு நாட்டின் பகுதியில விலகிப்போய் வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறை இவனுள்ள வார்த்தையதே வானம் பூமியே மாறினாலும் மாறாத வார்த்தை தேவன் வார்த்தை. வானம் பூமியே